சென்னை அனகாபுத்தூரில் உள்ள அடையாறு ஆற்றங்கரையோரம் வசிக்கும் 593 வீடுகளை இடித்து அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக காயிதே மில்லத் நகரில் வசிக்கும் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு ஆக்கிரமிப்பு இடமென்றால் எதற்காக வரி வசூல் செய்தீர்கள் என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினர். மேலும் ஆக்கிரமிப்பு இடம் என கூறப்படுவது ஆற்றங்கரை பகுதியில் இல்லை என்று தெரிவித்த பாதிக்கப்பட்ட மக்கள் கல்லாங்குத்து என்ற மக்கள் வசிக்கும் இடம்தான் என்றும் எங்களுக்கு தெரியாமல் எப்போது மாற்றினார்கள் என்று தெரியவில்லை என தங்களது வேதனையை வெளிப்படுத்தினர். மேலும் வீட்டை காலி செய்யக்கூட எங்களுக்கு அவகாசம் தரவில்லை என செய்வதறியாது நின்றனர். வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா எங்களை 5 நிமிஷத்துல காலி பண்ண சொல்றாங்க. நாங்க அப்படி காலி பண்ணலனா கைய புடிச்சு இழுத்து வெளியே விட்டே உங்க பொருளை நாங்க எடுப்போம்னு சொல்றாரு. பொதுமக்கள் ஆக்ரோஷமாக அவர்களுடைய வேதனையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போதே அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வீடுகளை இடிக்கும் பணிகளை தொடங்கினர். இதனால் வீடுகளை இழந்தவர்கள் கிடைத்த பொருட்களை கையில் எடுத்துக்கொண்டு 50 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த வீட்டை ஒரு கணம் நினைத்து கலங்கியபடியே வெளியேறி சென்றனர். இதையடுத்து ஒரு சிலர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளுக்கு பொருட்களை தாம்பரம் மாநகராட்சி ஏற்பாடு செய்த வாகனத்தின் மூலம் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றனர். ஒரு சிலர் எங்கு செல்வதென்று தெரியாமல் அங்கேயே இருந்தனர். இதனிடையே வீடுகளை இடித்து அகற்றிய இடத்தில் சிறுவர்கள் அமர்ந்து டீ குடித்தது காண்போரை கண்கலங்க செய்தது. இதனிடையே பாதிக்கப்பட்ட காயிதே மில்லத் நகருக்கு சென்ற விசிக தலைவர் திருமாவளவன் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விவரங்களை கேட்டறிந்ததோடு தலைமை செயலாளரை சந்திக்க உள்ளதாகவும் அதுவரை வீடுகளை இடிக்கும் பணியை நிறுத்த வேண்டும் என கூறினார். இதற்கு மறுப்பு தெரிவித்த அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவு என்பதால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என கைவிரித்தனர். தேர்தல் நேரத்தில் மட்டும் பட்டா வாங்கி தருவதாக கூறி ஓட்டு கேட்டவர்கள் பிரச்சனை என்று வந்தவுடன் யாரும் வந்து பார்க்கவில்லை என்று வேதனை தெரிவித்த பாதிக்கப்பட்ட மக்கள் இதற்கு தீர்வுதான் என்ன என்று கேள்வி எழுப்பியதோடு எங்களிடம் வரி வசூல் செய்து அந்த பணத்தை சம்பளமாக அதிகாரிகளுக்கு வழங்கி எங்களுடைய வீட்டையே இடிக்க சொல்வது என்ன நியாயம் என தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தோஷுடன் செய்தியாளர் சுப்புராமன்.